தலைவரே அவங்க அலுவல சிரிக்கிறாங்க தலைவரே. வீட்டுல என்னம்மா குழம்பு? மட்டன் குழம்பா? வந்துடுறோம்மா. தலைவரே பாபு, இந்த பாபுங்களால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அது அந்த பாபுவா இருக்கட்டும், இப்போ இந்த பாபுவா இருக்கட்டும். ஆமே கருப்பு பணம் வந்துடா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? ஐயோ தலைவரே. சார், ஒன்று அழணும், இல்லை அழறாம நடிக்கணும். ரெண்டும் பண்ணாம எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க நீ? அது அப்படி இல்லை தலைவர். இப்படி பண்ணுங்க தலைவரே, ரெண்டு கையும். சரி, நடிச்சது போறோம். சிஎஸ்கே ஸ்கோர் என்ன கேட்டு சொல்லு மச்சான். சிஎஸ்கே ஸ்கோர் என்னடா? முடிச்சிட்டாங்களா? நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சேகர் பாபு மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு? ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எதிர்பாராத வகையில் தோல்வியை தழுவியதற்கு சேகர் பாபுதான் காரணம் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் இந்த தோல்விக்கு யார் காரணம்? திமுக வட்டாரத்தில் கேட்டதில் வடசென்னையில் திமுகவின் தளபதியாக செயல்பட்ட அமைச்சர் சேகர் பாபுவை நோக்கி கைகள் நீளுகிறது. முக ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு தான் காரணம் என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரையிலும் ஐயா சேகர் பாபு ஒரு சிறப்பான செயல்பாபுவாக செயல்பட்டிருக்கிறார். எந்த கட்சிக்கு செயல்பட்டிருக்கிறார்ன்றது அவங்க அந்த கட்சிக்கு தெரியும். நான் பார்த்துக் கொள்கிறேன் என சேகர் பாபு சொன்னது இதைத்தானா எனவும் பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஸ்டாலின் தோல்விக்கு காரணமானவர் எப்படி வெட்கமே இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டுகிறார் எனவும் காட்டமாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பொதுமக்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் சேகர் பாபு மிகவும் கடினமாக நடந்து கொண்டதாக புகார்களும் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. சேகர் பாபுவின் இத்தகைய நடவடிக்கைகளால் தான் ஸ்டாலின் தோல்விக்கு காரணம் என திமுக வட்டாரங்களே சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை விஜய் போய் நின்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்துருந்தா என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தோக்குறாருன்னா நீங்கள் என்ன ஒரு ஆல் இண்டியா லெவலில் லீடராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கு. பட் ஆனால் எங்கே ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல. இப்போ இந்த சேகர் பாபுவோடைய லீலைகள்லாம் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். சேகர் பாபுவோடையே தமிழன் பிரசன்னாவும் அந்த ரவிச்சந்திரனும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எக்மோரில் சீட் வாங்குறதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. கோழி குஞ்சு மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்சி 2 வருஷம் கூட ஆகலை, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வெறும் சின்னம் விஜயோட முகம், இந்த 2 வார்த்தை சமூக ஊடகத்தில் குழந்தைங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி ஒரு 50 வருஷ கட்சியை 30 வருஷ கட்சியை இந்த அளவுக்கு தள்ளுது அப்படின்னா உங்கள் மேலே இவ்வளோ கோவம் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை ஒத்துக்கிட்டு அதை கட்சி ரீதியாக சரி செய்யணும். திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த கொளத்தூர் தொகுதியை தாவேகா கைப்பற்றியது திமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திமுகவுக்கு இதில் என்ன பாடம்? நம்ம திமுக என்ன பாடம்னா, இந்த சென்னை கோட்டை தகர்க்க முடியாது, எதாக இருந்தாலும் பாபு பார்த்துக்குவார், சேகர் பாபு பார்த்துக்குவார்னா பார்த்துக்கிறது சேகர் பாபு இல்லை, விஎஸ் பாபு பார்த்துக்கிட்டார். இவர் ஜெயிச்சிட்டார், பிரச்சனை இல்லை. துறைமுகத்தில் ஐயா ஜெயிச்சிட்டார். ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவரை
தோக்கடிச்சு விட்டார். பட் அவர் மட்டும் சேஃபா ஹார்பர்ல ஜெயிச்சிட்டாரு. சேகர் பாபு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அழுக, தேம்பி தேம்பி அழுகிறாரு சேகர் பாபு. அதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு தான் அந்த தொகுதி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருங்கிறத அவங்க கட்சி ஆட்களே சொல்ல ஆரம்பிச்சோன்னே சரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம் போட்டாரா இல்ல உண்மையிலே அழுதாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதாவது பணபலம், அமைச்சர், மாவட்ட செயலர், இந்த தோரணை, இந்த வண்டி வரும்போது 10 பேர் போகிறது, இந்த ஊழல் பண்ணுறது, வேலை வாய்ப்பு காசு வாங்குறது, இதெல்லாம் பண்ணால் வந்து ரொம்ப நாள் பொழப்பு ஓட்ட முடியாது. அங்கே இருக்கிற பல தொண்டர்கள் அழுதாங்க. அதில் ஒரு நீங்களாம் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், அதில் ஒரு பெண் கூட ரொம்ப கதறி அழுதாங்க. பட் அவங்களே ஓட்டு போடல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கையில் மை இல்லை. இதில் இன்னொன்று கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இனிமேல்ட்டு அரசியல் கட்சிகள் தயவு செய்து நிறுத்திக்கங்க. அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு பேங்க்கில் போடுங்க. இல்லைனா அது காசு ஊழல் பணமாக இருந்ததுன்னா புண்ணியம் தேடிக்கிறதுக்கு கோயிலுக்கு எதனா தானம் பண்ணுங்க, இல்லை சாப்பாடு வாங்கி இங்கே கொடுங்க. வாக்காளர்கள் இனிமேல் காசு கொடுக்காதீங்க. தலைவரே, அவங்க அழுவுல சிரிக்கிறாங்க தலைவரே. வீட்டுல என்னம்மா குழம்பு? மட்டன் குழம்பா? வந்துடுறோம்மா. தலைவரே, இந்த பாபுங்களால தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அது அந்த பாபுவா இருக்கட்டும், இப்போ இந்த பாபுவா இருக்கட்டும். ஆமே கருப்பு பணம் வந்துடா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? ஐயோ தலைவரே. ஒன்று அழணும், இல்லை அழறா மாதிரி நடிக்கணும். ரெண்டும் பண்ணாம எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க நீ? அது அப்படி இல்ல தலைவர். எப்படி இப்படி பண்ணுங்க தலைவரே, 2 கையும். சரி, நடிச்சது போறோம். சிஎஸ்கே ஸ்கோர் என்ன கேட்டு சொல்லு மச்சான். சிஎஸ்கே ஸ்கோர் என்னடா முடிச்சிட்டாங்களா? லாலா கடசாந்தி முன்னாலா நேனே நாம்பூந்தே முன்னாலா நேனே நாம்பூந்தே. அடுத்தது இவங்க பிரேமலதா. அவங்ககிட்ட கேட்டாங்க, இருங்க 2 நாள் பொறுங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்து இருக்காரு, வாழ்த்துக்களை அப்படிங்கிறாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி விஜய் லாலிபப்பு யூ ஆர் அ ஸ்மால் பேபின்னாங்க. லாலிபாப் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை என்பது உண்மையாக இருந்தால் நிபந்தனையற்ற ஆதரவு விஜய்க்கு கொடுக்க தயாரா? காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. மந்திரி வேணும், இத்தனை கோடி வேணும்னு கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவை நான் விஜய்க்கு கொடுக்கிறேன், அவர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அன்னைக்கு லாலிபப் பேபி, இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையா சொல்லணும்ல. அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க, உங்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படிங்கிறது இவங்களை பற்றி, பிரேமலதாவை பற்றின நம்முடைய கருத்து. அடுத்தது திருமாவளவன், அவர் என்ன சொன்னார் பார்ப்போம். என்ன விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இன்னும் சிந்திக்கலையாம், இன்னும் முடிவே செய்யலைங்கிறது. இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.